Decode the World Unfiltered. ஒரே இரவில் ஈரான் முழுவதையும் அழித்துவிட முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருப்பதா ஆய்வாளர்கள்லாம் கருதுறாங்க. ஈரான் மீது மிகவும் ஆபத்தான பிளாக் அவுட் பாம்களை வீசுவது தான் அந்த சதியாக இருக்குமோங்கிற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. ஈரான் மீது பிளாக் அவுட் பாம் வீசுவாரா அப்படிங்கிறது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னாலும் அவர் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல்கள் அந்த திசையை நோக்கி போகுதோ அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களை யோசிக்க வைக்குது. ட்ரம்ப் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடக பதிவுகளில் ஈரானுடைய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும், பவர் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அழிப்போம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி பிளாக் அவுட் பாம் திட்டம் இருப்பதா அரசியல் நிபுணர்கள் கருதுறாங்க. ராணுவ மொழியில கிராஃபைட் பாம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிளாக் அவுட் பாம் ஒரு நாட்டோட மின்சார கட்டமைப்பை, எலக்ட்ரிக் கிரிட் இருக்கு இல்லையா, அதை முழுவதுமாக முடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது மின் நிலையங்கள் மீது விழும்போது ஆயிரக்கணக்கான மிக மெல்லிய கார்பன் இழைகளை வெளியிடும். இந்த இழைகள் மின்மாற்றிகள் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுபோல மின் கம்பிகளில் பட்டு ஷார்ட் சர்க்கியூட்ஸில் உருவாக்கி ஒட்டுமொத்த மின் விநியோகத்தையும் துண்டிச்சிடும். இது பொதுவாக உயிர்களை பறிக்காம ஒரு நாட்டோட இயக்கத்தை முடக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு யுக்தி. ஈரானுடைய ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பையும் ஒரே இரவில் எங்களால் தரைமட்டமாக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றது இதை வச்சுதான்னு சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள். ஈரானுடைய மின்சாரம் மற்றும் பாலங்களை அழிப்பதன் மூலமா அந்த நாட்டை கற்காலத்திற்கு கொண்டு செல்ல போவதாக அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை பற்றி நம்ம ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறோம். இது ஈரானை பணிய வைக்கக்கூடிய ஒரு உத்தி, அதுக்காக அவர் செய்யக்கூடிய யுக்தி அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பொதுமக்களுடைய மின்சார கட்டமைப்பை தாக்குறது போர்க்குற்றம் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்த போதும் ட்ரம்ப் அதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு. ட்ரம்ப் நேரடியாக பிளாக் அவுட் பாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைன்னாலும் அவர் விடுத்திருக்கக்கூடிய பவர் பிளான்ட் டே, அதே போல் பிரிட்ஜ் டே எச்சரிக்கைகள் ஈரானுடைய மின்சார கட்டமைப்பை, உட்கட்டமைப்பை முழுமையாக முடக்கக்கூடிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. மேற்குலக நாடுகளை சார்ந்த பத்திரிகையாளர்கள், அதுபோல் மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மோதலை தொடர்ச்சியாக கண்காணித்து வரக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பல முக்கியமான போர்களில் இந்த பிளாக் அவுட் பாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கு. 1991 ஈராக் போரின் போது அமெரிக்கா முதல்ல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துச்சு. கடற்படையினுடைய டொமாஹாக் ஏவுகணைகள் மூலமா கார்பன் இழைகள் அடங்கிய குண்டுகள் வீசப்பட்டுச்சப்ப ஈராக்குடைய ஒட்டுமொத்த மின்சார விநியோகத்தில் சுமார் 85% ஒரே நேரத்தில் முடங்குச்சு. தலைநகர் பாக்தாத் உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள்லாம் இருளில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சப்ப. இதே மாதிரி 1999 நாட்டோ படைகள் செர்பியா மீது ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ அமெரிக்க விமானப்படை BLU-114B அப்படிங்கிற சிறப்பு கிராஃபைட் குண்டுகளை பயன்படுத்துச்சு. முதல் தாக்குதலில் செர்பியாவினுடைய தேசிய மின்சார கட்டமைப்பில் 70% முடக்கப்பட்டுச்சு. அப்போது நேட்டோ செய்தி தொடர்பாளர் ஜாமிஷியா அப்படிங்கிறவங்க, நாங்கள் நினைத்தால் அந்த நாட்டோட மின்சார சுவிட்சை எப்போது வேண்டுமானாலும் ஆஃப் செய்ய முடியும் அப்படிங்கிறது இது காட்டுது அப்படின்னு பெருமையாக சொன்ன ஒரு தருணம் அது. 2003 மீண்டும் ஈராக் மீதான படையெடுப்பின் போது மின்சார நிலையங்களை நிரந்தரமாக சிதைக்காமல் தற்காலிகமாக முடக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த பிளாக் அவுட் குண்டுகளை பயன்படுத்துச்சு. நஸ்ரியா நகரில் இருக்கக்கூடிய 400 கிலோவோல்ட்ஸ் மின்மாற்றி நிலையம் மீது அமெரிக்க விமானப்படை கிராஃபைட் குண்டுகளை அப்போ வீசிச்சு. இதன் காரணமாக அந்த நகரம் முழுவதும் சுமார் 1 மாதம் இருளில் மூழ்கியது. இதே போன்ற தாக்குதல்கள் பாக்தாத் மற்றும் பிற முக்கிய நகரங்கள்லையும் அப்போ நடத்தப்பட்டுச்சு. இதனால் மின்சாரம் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். மின்சாரம் துண்டிக்கப்படுறதுனால குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வேலை செய்யாது. அதனால் சுத்தமான குடிநீர் கிடைக்காம மக்கள் தவிச்சாங்க. பல இடங்களில் கழிவுநீர் நன்னீரோட கலந்ததுனால காலரா, அதேபோல் வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்பட்டு நோய்கள் வேகமாக பரவுச்சு அந்த காலகட்டங்களில். மின்சாரம் இல்லாததுனால மருத்துவமனைகளில் அவசர அறுவை சிகிச்சைகள், அதேபோல் உயிர் காக்கக்கூடிய கருவிகளை இயக்கிறதுல பெரும் சிக்கல் ஏற்பட்டுச்சு. மருந்துகளை பாதுகாக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் வேலை செய்யாது, தடுப்பூசிகளும் மருந்துகளும் வீணாக போகக்கூடிய ஒரு சூழல். இப்படி மின்சாரம் அடிப்படை தேவையாயிடுது இல்லையா நம்முடைய வாழ்க்கையில். இப்போ மின்சார கட்டமைப்பை சீர்குலைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஈராக்கில்.
இந்த குண்டுகள் யாரையும் நேரடியாக கொல்லாது அப்படிங்கிறதுனால இவை சாஃப்ட் பாம்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இந்த மாதிரி குண்டுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அது உட்கட்டமைப்பு பாதிப்பினால ஆயிரக்கணக்கான மக்கள் நோய் தொற்று மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி உயிரிழந்தாங்க. நேரடியாக கொள்ளாது, ஆனால் உயிரிழப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மாதிரி சாஃப்ட் பாம்ஸ் உருவாக்கிடும். 2003 போருக்கு பிந்தைய ஆய்வுகளின்படி நேரடி குண்டுவீச்சில் இறந்தவர்களை விட இந்த மாதிரி உட்கட்டமைப்பு சிதைவினால் ஏற்பட்ட நோய்களால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டுச்சு. தொழிற்சாலைகள், வங்கிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் முடங்கினதுனால ஈராக்கோட பொருளாதாரமும் அப்போ நிலகுடைஞ்சு போச்சு. போருக்கு பிறகு இந்த மின்சார கட்டமைப்பை மீண்டும் சீரமைக்கணும் அப்படின்னு பல ஆண்டுகள் அதுக்காக அவங்க உழைச்சாங்க. பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட வேண்டி வந்துச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சொல் கவனம் இருக்கக்கூடியதாக மாறி இருக்குது. டிஸ்காம்போபுலேட்டர் அப்படின்னு ஒரு வேர்டு அவர் பயன்படுத்துகிறாரு. இதையும் ஈரான் மீது பயன்படுத்த அவர் தயாராகி வருவதாக சொல்லப்படுது. இது மிகவும் ரகசியமான ஆயுத தொழில்நுட்பமாக பார்க்கப்படுது. பாரம்பரியமான குண்டுகளை போல வெடித்து சிதறி உயிர் பலிகளை ஏற்படுத்தாமல் எதிரிகளை முடக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று. இந்த டிஸ்காம்போபுலேட்டர் அப்படிங்கிறது மைக்ரோவேவ் கதிர்கள் அல்லது அதிநவீன ஒலி அலைகளை, சோனிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, பயன்படுத்தி எதிரிகளை நிலைகுலைய செய்யும். இது இலக்கை தாக்கும்போது மனிதர்களுக்கு தாங்க முடியாத வெப்ப உணர்வையும் தலைக்குள்ளே ஏதோ வெடிக்கிற மாதிரியான அதிர்வையும் ஏற்படுத்தும். இதனால் எதிரி நாட்டு வீரர்கள் மயக்கமடைவாங்க அல்லது செயல்பட முடியாமல் முடங்குவாங்க. மனிதர்களை மட்டும் இல்லாமல் ரெடார்கள், ஏவுகணை ஏவுதளங்கள், அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு சாதனங்களுடைய எலக்ட்ரானிக் பாகங்களையும் லாக் செய்து செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மையும் திறனும் வாய்ந்தது. இதை லாஜிக் கேட் லேட்சப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுதம் கடந்த ஜனவரி மாதம் முதல்ல வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோவை பிடிக்கிறதுக்காக அமெரிக்க இராணுவ நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். அந்த தாக்குதலின் போது வெனிசுலாவினுடைய ஏவுகணைகள் எதனையும் அவங்களால இயக்க முடியல அப்படின்னும், நகரத்தினுடைய மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் பெருமையாக குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் பட்டன்களை அழுத்தி கொண்டே இருந்தார்கள், ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை அப்படின்னு ட்ரம்ப் அந்த தாக்குதலை அப்போ விவரிச்சிருந்தார். தற்போது ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய மிரட்டலில் ட்ரம்ப் இந்த தொழில்நுட்பத்தை குறிப்பிடுறதுக்கு காரணம் ரத்தமின்றி ஒரு பேரழிவை உண்டாக்குறது. ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்புகளை வெடிப்பு சத்தமின்றி அதே சமயம் முழுமையாக முடக்கிறதுக்கு இந்த டிஸ்காம்போபுலேட்டர் உதவும் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்க்கப்படக்கூடியது. ஈரான் மக்கள் மின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி அமைச்சிருந்தாலும் இந்த ஆயுதம் உயிரை பறிக்காமல் அவர்களை அங்கிருந்து அப்புறத்த பயன்படும். எதிரி நாட்டு இராணுவத்திற்கு தங்களுடைய ஆயுதங்கள் ஏன் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறதே புரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுத்தும். இந்த டிஸ்காம்போபுலேட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு குழப்பமடைய செய்தல் அல்லது நிலை தடுமாற செய்தல் அப்படிங்கிற ஒரு பொருள். இப்போ எதிரிகளுடைய இராணுவ கட்டமைப்பை முழுமையாக குழப்பி அவர்களை செயல்பட விடாமல் மாற்றுறதுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த டிஸ்காம்போபுலேட்டர் ட்ரம்ப்போட ஆயுத கிடங்கில் இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நாட்டை இருளில் மூழ்கடிக்கவும் அந்த நாட்டினுடைய இராணுவத்தை அசைக்க முடியாமல் தடுக்கவும் கூடிய வல்லமை கொண்டது. இதுக்கிடையில் தான் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஈரான் முழுவதும் பல இடங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இல்லை, ஈரானுடைய அல்போஸ் மாகாணத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 34 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய கோரமாபாத் அப்படிங்கிற விமான நிலையம், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இராணுவ இலக்குகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இஸ்ரேல் இராணுவம் ஈரான் மக்களுக்கு ஒரு புதிய மற்றும் முக்கியமான எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே செல்வதை தவிர்க்கவும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரான் தன்னுடைய முக்கிய நகரங்களில் ரயில் சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறது. ஈரானுடைய மிக முக்கிய எரிசக்தி மையமாக இருக்கக்கூடியது சவுத் பாஸ், இது மீது 2வது முறையாக கடுமையாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அசுலுயே அதே போல் மஷர், இந்த 2 இடங்கள்லையும் முக்கியமான ஆலைகள் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றன. ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல் ஏற்றுமதியில் சுமார் 85% பங்கு வைக்கக்கூடிய இந்த 2 முக்கிய மையங்களும் முழுமையாக செயலிழந்து விட்டதா இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இந்த தாக்குதல் ஈரானுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களமாக இருக்கக்கூடிய சவுத் பாஸ் ஈரானுடைய ஒட்டுமொத்த எரிவாயு தேவையில் சுமார் 70% பூர்த்தி செய்து. இதுக்கு முன்னதாக மார்ச் 18ஆம் தேதி இஸ்ரேல் முதல் முறையாக இந்த தளம் மீது தாக்குதல் நடந்துச்சு. அப்போவும் நம்ம இதை பற்றி விளக்கி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம்.
அதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணாங்கன்னா கத்தாருடைய எரிசக்தி உட்கட்டமைப்பை தவக்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானின் மிக முக்கியமான கார்க் தீவு மீது, கார்க் ஐலாண்ட், அந்த ஐலாண்ட் மேலே வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. ஹார்முஸ் நீரிணையை திறக்க மறுக்கக்கூடிய ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக இந்த எக்கனாமிக் டார்கெட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. கார்க் தீவு மீதான இந்த தாக்குதலால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சத்தில் உலக சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் மேலும் உயரும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. கார்க் ஐலாண்டை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அது ஏன் முக்கியம், எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈரான் வான்வெளியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவினுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானத்தினுடைய வீரர்களை மீட்பதற்கான நடவடிக்கை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்குது. அமெரிக்க விமானியை மீட்பதாக கூறப்படும் இந்த நடவடிக்கைங்கிறது உண்மையில் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை, என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு இல்லையா, அதை திருடுறதுக்கு ஒரு மறைமுக திட்டமான டிசெப்ஷன் ஆப்ரேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் பகாய் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஈரான்லேருந்து சொல்கிறாரு. அமெரிக்க படைகள் தரையிறங்க முயன்ற பகுதி அந்த விமானி இருந்ததாக கூறப்படும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறத அவர் சுட்டிக்காட்டுறாரு. ஈரான் அணுசக்தி நிலையங்கள் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ஃபஹான் மாகாணத்திற்கு அருகில் அமெரிக்க படைகள் நடமாடியதை வைத்து இது மீட்பு பணி அல்ல, அணுசக்தி ரகசியங்களை திருடக்கூடிய முயற்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஈரான் முன்வைக்குது. அதுவே ட்ரம்ப் இதனை ஒரு வெற்றிகரமான மீட்பு பணியாக சித்தரிக்கக்கூடிய அதே நேரத்தில் ஈரான் இதை ஒரு தோல்வியடைந்த திருட்டு முயற்சி அப்படின்னு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜதந்திர மோசடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜுபைல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை தாக்கியிருக்குது. இதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து ஏவுகணைகளையும் வீசி வருகிறது. இப்போ பாரம்பரியமான இராணுவ தாக்குதல்களை தாண்டி உள்கட்டமைப்புகளை குறிவைக்கிறதும் பிளாக் அவுட் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கவலை தரக்கூடிய ஒரு செய்தி. இது சர்வதேச மனித உரிமைகள், அது மட்டும் இல்லாமல் போர் அரங்கள் குறித்த மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.